அதிகாரம் 21 ஐந்தாவது கட்டளையோடும் ஆறாவது கட்டளையோடும் தொடர்புடைய பிரமாணங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் நம்முடைய தேசிய அரசியல் அமைப்பு சட்டங்களில் இந்த பிரமாணம் பின்பற்றப்படவில்லை. இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளும் இக்காலத்தில் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பிரமாணங்கள் எல்லாம் நம்முடைய நீதிநெறி பிரமாணத்தோடு தொடர்புடையவை. நம்முடைய சமுதாயத்தில் நாம் நீதியான காரியங்களை செய்வதற்கும் நியாயமான காரியங்களை செய்வதற்கும் இந்த பிரமாணங்கள் நமக்கு உதவியாயிருக்கும். ஐந்தாவது கட்டளையும் ஆறாவது கட்டளையும் இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைகளை பற்றிய பிரமாணம், கொலை செய்வதற்கு விரோதமான பிரமாணம், தன் தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவனுக்கு விரோதமான பிரமாணம், மனிதனை திருடி விற்று போடுகிறவனுக்கு விரோதமான பிரமாணம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவனுக்கு விரோதமான பிரமாணம், சண்டை போடுவது, பிறரை அடிப்பது ஆகியவற்றிற்கு விரோதமான பிரமாணம், அடிமைகளை பற்றிய பிரமாணம், கர்ப்பவதியை அடிப்பதற்கு விரோதமான பிரமாணம், பழி வாங்குதல் சம்பந்தமான பிரமாணம், அடிமையானவருடைய கண்ணை கெடுப்பதற்கு விரோதமான பிரமாணம், மாடு முட்டுவதினால் காயம் உண்டாவது சம்பந்தமான பிரமாணம், மூடாத குழியினால் உண்டாகும் ஆபத்துக்கள் சம்பந்தமான பிரமாணம், மாடுகள் ஒன்றுக்கொன்று முட்டி சண்டை போட்டுக் கொள்வது சம்பந்தமான பிரமாணம்,